கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இந்த காமை குறித்து ஏன் கானானின் தகப்பன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டு மறுபடியும் தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி நோவாவுக்கும் அவர்களுடைய குமாரர்களையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி நோவா மூலம் தேவன் நோவா மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம் நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் தன் மகன் காமுக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தகப்பன் மூலம் இந்த மகனுக்கு இந்த ஆஸ்தி, இந்த ஆசீர்வாதம் அவன் வைத்திருந்துமே தன் தகப்பன் அதே அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? திராட்சரசத்தை குடித்து அவர் என்ன செய்கிறார்? வஸ்திரம் விலகி கிடந்ததே அவன் கண்டு தன் சகோதரர்களை போய் அழைத்து கொண்டு வந்து அதை காட்டினான். தகப்பனை நிந்தித்த, வேதனைப்படுத்தின, அசிங்கப்படுத்தின காமை குறித்து, அந்த செயல்களை குறித்து தகப்பன் விழித்தெழும்பின பிறகு அறிந்தவுடனே அவனை சபிக்கிறார். இன்றைக்கும் எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுமாயின் உங்கள் தகப்பனை நீங்கள் மரியாதை குறைவாய் தகப்பன் தாயை கனப்படுத்தாமல் வேதனைப்படுத்தியிருப்பீர்கள் என்றால், தகப்பனுடைய செயல்களை அசிங்கப்படுத்தியிருப்பீர்கள் என்று சொன்னார், பரலோக தகப்பன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தியேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. பெற்றோர்கள் மூதாதையர்கள் சாபங்கள் உங்களிருந்து விடுவிக்கத்தான். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சொல்லி கானான் அங்கதான் இருக்குது. ஆனால் காம் அடிமைப்படுத்தப்பட்டார். சகோதரர்கள் இருவருக்கும் அவன் அடிமையா இருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் வேலை ஸ்தலத்துல ஒரு வேளை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்க அடிமையா இன்னொருத்தருக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியலையா? இன்றைக்கு இயேசு ரத்தத்தை தியானிங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பேசுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிப்பு கேளுங்கள். பரிசுத்தான உதவியோடு மனமருந்தி உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக என் பரலோக தகப்பன் உங்களை மன்னிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை காமுக்கு கானானை கொடுத்தது போல உங்களுக்கும் தேவன் கானான் தேசத்தையும் பாலும் தேனும் ஒடுகிற செம்பும் வெள்ளியும் தங்கமும் வெட்டி எடுக்கிற தேசத்தில் உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். தாய் தகப்பனை கனப்படுத்தினீங்களா? உங்கள் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.